மற்றவங்கள பத்தி தப்பா சொல்லி நீ ஜெயிக்கணும்னு நினைக்கல, அந்த வெற்றிக்கும் நீ ஆசைப்படல. நீ கடுமையா உழைச்சி உன் பொண்ணுக்காக வாழ்ற இல்லையா, அதுதான் உண்மையான வெற்றி. சரிம்மா, முடிஞ்சு போனதை பத்தி பேச வேணாம். நீ திரும்பவும் இந்த கடைக்கு வேலைக்கு வரணும், என் கையால சம்பளம் வாங்கணும். இல்லைன்னா எனக்கு அது கடைசி வரைக்கும் குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இதை சொல்லல. உன்னோட வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ கண்டிப்பா இந்த கடையில வேலை செய்யற. என்னோட ஸ்டாப்பை நான் வேற எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க போறதில்ல. இனிமே விஜி வந்து என்னுடைய ஸ்பெஷல் ஸ்டாப். ஏற்கனவே அவ ரொம்ப ஆடுவா, இதுல இந்த கடை ஓனர் வேற தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு. என்னெல்லாம் பண்ண போறாளோ? சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. நான் நாளையில இருந்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கவா? தாராளமாமா. இவளே ஒரு அண்ணக்காவடி, இதுல இவ வீட்டுக்கு கெஸ்ட் வேற. இனிமே நீ உன் இஷ்டத்துக்கு இந்த கடையில இருக்கலாம். இதுக்கப்புறம் இது உன் கடை அப்படின்னு நினைச்சுக்க. ஐயோ சார், அப்படிலாம் ஒண்ணு வேண்டாம் சார். என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் முதலாளி, நான் தொழிலாளி. அந்த அளவுக்கு உள்ளே இருந்துகிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை சார். இதே இந்த வார்த்தைய நான் வேற ஒருத்தங்க கிட்ட சொல்லியிருந்தா இது அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்க தான் பாப்பாங்க. ஆனா நீ ரொம்ப சர்வசாதாரணமா அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம் சார், முதலாளி தொழிலாளின்னு அந்த பாகுபாட்டோட இருப்பேன்னு சொல்ற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல விஜய். இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு பெரிய மெச்சூரிட்டியான ஒரு பேச்சு நல்லதுமா. லைஃப்ல நீ நல்லா இருக்கணும், எனக்கு அதான் வேணும். நீ நல்லா இருப்ப. ரொம்ப தேங்க்ஸ் சார். உன் நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நீ வெற்றிதாம்மா. போயிட்டு வாமா, நாளை காலம்புற சந்திப்போம். ஓகே சார், வரேன். போங்க போங்க, எல்லாரும் வேலையை பாருங்க.